ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நம்ம விஜய் சூப்பராக வந்திருக்காரு. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வெளியிலேருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம ஏதாவது செய்யணும் உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்கதா சொல்றாங்க. இல்லை உள்ள இருக்க 8 கண்டஸ்டன்ட் விட நம்ம தான் டிசர்வ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம போட்டியாளர்கள் எந்த மனநிலையில இந்த வாரம் கேம் விளையாடி இருக்காங்க, சரியா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு ரோஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் சேதுபதியோட ஃபேஸே சரியில்லை. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவாகத்தான் இருக்கும். பாவம், அந்த பொண்ணைத்தான் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வாரம் வாரம். வேணும்தான் வேணும்தான் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா தானே ஆகும். தவளை தன் வாயாலே கெடுன்ற மாதிரி செவனேன்னு சிவா கிட்ட போய் ஏன் அந்த கான்வர்சேஷன் பண்ணணும்? ஜாக்லின் கிட்ட ஏன் சண்டை போடணும்? இதுக்கு எல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? ரவீந்தர் தான். பக்கா பிளான் ரவீந்தர், மாஸ்டர் பிளான். அப்புறம் சுனிதா, சாச்சனா, சரிங்களா, வர்ஷினி, ரியாலாம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. சிவகுமார், அர்ணவ் எல்லாம் சேர்ந்து இந்த 8 கண்டஸ்டன்டையும் இந்த வாரம் ஒரு வழி பண்ணிட்டாங்க. நீ திங்கட்கிழமை வேற புது பக்கியை வேற வரப்போகுதுங்களாமா. நீ அந்த பக்கியை என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்புறம் கைஸ், நம்ம ஆனந்தி மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சௌந்தர்யாவை போய் வெளியில தப்பு தப்பா பேசிட்டே இருக்கிறாங்க. சௌந்தர்யா வந்து பிஆர் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது அந்த அம்மா உள்ள வந்து மண்டையை கழுவிச்சு, இப்ப வெளியில போய் மக்கள் மண்டையை கழுவிட்டு இருக்கு ஆனந்தி. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்குது. ஒரு பொண்ணை பத்தி நம்ம வெளியில போய் தப்பா பேசுறோமே, அந்த பொண்ணு நம்மள மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளை பத்தி நம்ம வெளியில போய் தப்பா பேசுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லை ஆனந்திக்கலாம். இனி என்ன பண்றதுன்னே தெரியல கைஸ். சரியா, நான் தான் சொன்னேன்ல கைஸ், இந்த 8 கண்டஸ்டண்ட்டை உள்ள விடும்போதே நான் முத சொன்ன வார்த்தையே இதுதான். சௌந்தர்யாவைத்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. அது நடந்துருச்சுங்களா? அது நான் கண்டிப்பா நடந்துருச்சு. அடுத்து ஜாக்லின்னு டவுன் ஆயிட்டாங்க. சரியா, நிறைய பேர் வந்து அருண் எவிக்டட், அதுக்கப்புறம் வந்து தீபக் எவிக்டட். தெரியாம தான் கேக்குறேன். தீபக் எவிக்டடுங்கிறாங்க, அருண் எவிக்டடுங்கிறாங்க, அதுக்கப்புறம் யாரு, பவித்ரா எவிக்டடுங்கிறாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் எவிக்டடாமா, சௌந்தர்யா எவிக்டடாமா, ஜாக்லின் எவிக்டடாமா. ஏன்டா எங்களை போட்டு இப்படி பாடா படுத்துறீங்க? ஒரு சோசியல் மீடியால என்னென்னலாம் கண்டென்ட் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. என்ன முதல்ல இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அது நடக்கட்டும், அது யாருன்னு பார்க்கலாம். தீபக்கெல்லாம் எவிக்ட் பண்ணாங்கன்னா அது அன்ஃபேர் எவிக்ஷன். ப்ரோக்ராமே யாருமே பார்க்க மாட்டாங்க. தீபக்கெல்லாம் டைட்டிலுக்கே ஒருத்தான ஒரு பர்சன் தான். அவரெல்லாம் எவிக்ட் பண்ணாலே ப்ரோக்ராம் பிக் பாஸ்லாம் யாருமே பார்க்கவே மாட்டாங்க. சரியா, அதுக்கப்புறம் பவித்ரா வந்து எவிக்ட் பண்றதுல பிரச்சனையே இல்லை. சரியா, அந்த அம்மா ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அருணை எவிக்ட் பண்றதே பிரச்சனையே இல்லை. நான் தீபக்கெல்லாம் எவிக்ட் பண்றது ஒருத்தே கிடையாது கைஸ். சரியா, அது என்ன சொல்றது, அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அப்படிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பிக் பாஸை கழுவி கழுவி எல்லாம் வெளியே ஊத்துவாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் 8 கழுவி கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க. இனி பக்கெட்டா மோந்து ஊத்துவாங்க. அதான் உண்மை. ஓகேவா? சரி, ப்ரோமோ 2 வந்து நீ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ப்ரோமோ 1 இப்பதான் வந்திருக்கு. நீ ப்ரோமோ 2 எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? அப்பா சாமி, முடியல.